சோழிங்கநல்லூரில் சிக்னலில் நிற்கிறாரு. என்ன வண்டி மூவ் ஆகலன்னு கேட்குறேன். அந்த டீ கடைக்காரர் சொல்கிறார், இல்லை அவர் ரேப்பிடோ ஓட்டுறாரு, உள்ளே 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. பொண்ணு கேட்க போகிற இடத்துல போய் என்ன வேலை செய்கிறாரு, ஊபர் ஓட்டுறாரு, பொண்ணு கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா? அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி லாரிக்குள்ளெல்லாம் விட்டு ஓட்டிட்டு வந்தனே அப்படின்ற மாதிரி உனக்கு அந்த ஸ்விக்கி சுமோட்டோக்காரன் தூக்கி ஒரு அவார்டை கொடுத்துட போகிறதில்ல. ஒருத்தர் சொல்லுவார், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாம் ரேப்பிடோ ஓட்டுறான், நீ அன்ஃபிட்டு. இதில் நம்ம சுயநலமாக யோசனை பண்ணால் ரேப்பிடோ தான் நம்மளுக்கு நல்லது. வருண் டாக்ஸில் இப்போ வந்து நம்ம ப்ரெஸ் கிளப்போட ஜென்ரல் செக்ரட்டரி விமலேஸ்வரன் சார் கூட பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஆஃப் த வீடியோ நாங்கள் வந்து இந்த கேங்ஸ்டர் சைக்காலஜி சீரிஸ் வந்து பண்ணிட்டுருக்கோம். அதில் ஒரு வீடியோ ஷூட் பண்ண தான் சார் வந்தார். பட் இது ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. இதை பற்றி வந்து நிறைய பேர் பேசல, நிறைய பேர் போய் சேரணும் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு கேட்டால், இந்த பசங்க வீட்டை காப்பாற்றணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது வேணும் காசு, இல்லை பொழப்பு அப்படின்னு அவனுங்க என்ன நினச்சிக்கிறானுங்கன்னா, எதுவுமே கிடைக்கல அப்படின்னா டப்புன்னு போயிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டலாம், இல்லை டன்ஸோ ஓட்டலாம், இல்லைனா வந்து பைக் டாக்ஸி ரேப்பிடோ வந்து ஓட்டலாம். நம்மளுக்கு இப்படியே ஏதாவது காசு வந்துடும், ஃபோனை ஆன் பண்ணால் வந்து உடனே ஆப் வந்துட போகுது, ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறாங்க, இல்லை கஸ்டமர் வர போகிறாங்க, இல்லை பேசஞ்சர் ஏற்றின்னு போயிட போகிறோம். எதுக்கு வேறு எது வந்து நம்ம தேடி போகணும், இது மூலிமா லைஃப்பில் பொழைச்சின்னு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. சார் நான் சொன்னேன், நல்ல விஷயம் தானே சார், அவங்க பொழைப்புக்கு ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, 3D ஒன்றும் சம்பாதிக்கலையே சார், நல்ல பொழப்பு தானே, அதை ஏன் சார் நீங்கள் வந்து தவறாக சொல்கிறீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற ஒரு பேக் சைடு, ஒரு டார்க் சைடு இருக்குது, அதை பற்றி நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது, அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னார். அதை பற்றி தான் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட வந்து கேட்க போகிறேன். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார் ஏன் சார் தப்பு என்கிட்ட சொன்னீங்க, மக்களுக்கு சொல்லுங்கள். அதாவது கடந்த நம்ம ஒரு 4 ஆண்டுகளாக தான் நம்ம பார்த்துருப்போம். அதாவது 2000க்கு அப்புறம், அது கொரோனா காலத்தில் உங்களுக்கு நம்மளை 19லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 17லேருந்தே இருக்காங்க. 19லேருந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் எல்லாரோட ஃபோன்லேயும் மோஸ்ட்லி 100ல் ஒரு 80 ஃபோனில் வந்து ஓலோ ஊபர் அது வந்துச்சு. ஓலோ ஊபர் வந்து நம்மளுக்கு ட்ராவல் கார் மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துச்சு. அதுக்கு அடுத்த செக்டர் ஓலோ ஊபர் ட்ராவல் காரு, அது வந்து எல்லாருக்கும் பேசஞ்சர் சர்வீஸாக தான். அப்புறம் ஆட்டோ வந்துச்சு. அடுத்த செக்டர் பார்க்கும்போது ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஒன்று வந்துச்சு. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து ஆக்சுவலாக 2014லேயே எப்படி வந்துச்சுன்னா, கம்பெனி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணுறது, கொரியர் மாதிரி மொத்த மெட்டீரியல் பண்ணுறதுலாம் வந்துச்சு 2014-15லேயே. பட் ஃபுட்டு வந்து கடந்த 6 ஆண்டுகளாக தான் ஃபுட்டு போய் சப்ளை. அந்த ஆரஞ்சு கலர் ரெட் கலர் ட்ரெஸ்லாம் நிறையா தெரிய ஆரம்பிச்சது. சொமோட்டோ ஸ்விக்கி. இந்த சொமோட்டோ ஸ்விக்கி வந்து இதுக்கு முதல் எலிஜிபிலிட்டி, முதல் தகுதி என்ன அப்படின்னா, ஒரு பைக், அந்த பைக்குக்கு ஓட்டுறதுக்கு ஒரு லைசன்ஸ், இது 2 தான். இந்தியாவில் எல்லாருக்குமே ஆதார் கார்டுன்னு ஒன்று கம்பல்சரி இருக்கும், இல்லாமல் இருக்காது. அது அடிஷ்னல் டாக்குமெண்ட். அப்போது எல்லா இடத்துலையும் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த அலுவலகத்தில் போயிட்டு ஃபஸ்ட்டு டைம், அதாவது அந்த அலுவலகம் என்றைக்குமே யூஸ் ஆகாது, ஒன்லி ஜாயினிங்க்கு மட்டும்தான். அதாவது சேரும் வரை மட்டுமே அலுவலகம், ஜாயினிங் ஆஃபீஸ் மட்டும்தான். அங்கே போகிறோம், வருண் சார், என் பேர் வருண், என்னுடைய பைக் ஆர்சி புக் பாருங்கள், ஜெராக்ஸ், டியூவில் இருக்குது, ரெஜிஸ்டர் எல்லாம். எந்த ஊபர் ஓட்டுறவங்களுக்கும் 2 வீலர் ஃபைனான்ஸ் இல்லாமல் இருக்காது, 90% ஃபைனான்ஸில் தான் இருக்கும். நம்மளே 2 வண்டி வாங்கினாலும் ஃபைனான்ஸில் தான் வாங்குவோம். ஓகே, இஎம்ஐ கட்டி தான். அப்போது ஆர்சி புக் ஜெராக்ஸ் காட்டுறோம், லைசன்ஸ் காட்டுறோம், ஓகே டீட்டெயில் கொடுங்க, உங்களோட அடிஷ்னல் டாக்குமெண்ட் ஆதார் கார்டு கொடுங்க, குறிப்பெடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் சேர்ந்த உடனே நீங்கள் ரம்மி மாதிரி தான், உங்களுக்கு உடனே அள்ளி கொடுப்பாங்க. இப்போ ஒரு டெலிவரிக்கு 20 ரூபான்னும் போது உங்களுக்கு வரும். அந்த ஒரு ஆசை காட்டினோடனே உடனே நீங்கள் போய் அங்கே போய் டெலிவரி பண்ணுவீங்க. கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ வரைமுறைப்படுத்திட்டாங்க. 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நமக்கே சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறோம், நமக்கே ரொம்ப கொடுமையாக இருக்கும். நம்ம இப்படி போயிட்டுருப்போம், அவங்க 1 வேல வருவோம், ரைட்டில் ஏறி சுற்றிட்டு வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகிடும், யூட்டர்ன் போட்டு. அதுக்குள்ளே அங்கே டெலிவரி, ஃபுட்டு டெலிவரி அங்கே கொடுக்கணும். அதாவது எப்படி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், ஒரு மொபைல் ஃபோனில் அந்த ஆப்பை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அந்த ஃபோனை ஆன் பண்ணிங்கன்னா ஆப் வேலை செய்யும். சரி, ஆப் வேலை செய்யணுன்னா அடுத்த செகண்ட் டெலிவரி வந்துடும். டிஷர்ட்டை தூக்கி மாட்டுறீங்க, பேக்கை தூக்கி வைக்கிறீங்க, போயிட்டே இருக்கீங்க. இதில் பல வகை இருக்குது. இதை இப்போ லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க, அல்ட்ரான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க.
அல்ட்ரானா காலையில் 6 to சாயந்தரம் 6 வரைக்கும். ஓகே, அவங்க சைட்ல இருந்து சொல்றீங்க நீங்க? ஆமாம், கம்பெனி சைட்லேருந்து 11 to 11 ஒன்று இருக்குது, காலையில் 11லேருந்து சாயந்தரம் 11. அப்புறம் பார்ட் டைம் ஒன்று இருக்குது, அது ஈவினிங்கில் 6லேருந்து நைட்டு 12 வரைக்கும் அப்படின்னு வரைக்கும். 11 இருந்துச்சு, 10 இருந்துச்சு. காலேஜ் படிக்கிற பசங்களாம் பண்ணுவாங்க. மனசாட்சி தொட்டு சொல்லணும், பலர் வந்து வேலை செய்துட்டு இருக்காங்க, வேலை போயிடுது, வேலை இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பசங்க ரிப்போர்ட்டர்ஸ் கூட நம்ம சொல்லலான்னு வச்சிங்களேன், நிறையா பசங்க கொரோனா காலத்தில் சம்பளம் இல்லாமல் வாழ்வாதாரத்திற்காக ஓலோ ஊபர், அதாவது ஜொமேட்டோ ஸ்விக்கி ஓட்டிட்டு அன்னன்னைக்கு காசு பார்த்தாங்க. ஒரு டெலிவரி பண்ணால் 20 ரூபா அப்படின்னா அந்த டெலிவரி 20 ரூபா. பட் அவங்க டிப்ஸு கொடுக்கறத பொறுத்து இருக்குது. நீங்கள் கேஷ் அண்ட் கேரியாக வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு டிப்ஸு. நீங்கள் வாங்குகிற இடத்துல நீங்கள் வந்து இப்படி நேராக போங்க, அங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும், ஃபுட் கோர்ட்டில் நான் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு ஆன்லைனில் பே பண்ணிட்டேன், நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் இங்கே வந்தோன்னே நீங்கள் கேட்டில் கொடுத்துருங்க செக்யூரிட்டி கிட்ட அப்படின்னும் போது நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணிடுறீங்க, அவ்வளோதான், டிப்ஸே கிடையாது. அப்போது அதுலேயே சரி, ஏதாவது நம்ம மனிதநேயத்தில் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கையில் ஒரு சேஞ்ச் வச்சுட்டு இப்போ அந்த பேமெண்ட் கொடுத்தாச்சு, இந்தப்பா அவருக்கு கீழே சர்வன்ட்கிட்டயோ வாட்ச்மேன்ட்டையோ கீழே வந்தாருன்னா அவருக்கு இந்த 20 rupees கொடுத்துட்டு அந்த ஃபுட்டை வாங்கிட்டு மேலே வாங்க. இது எல்லாருமே நடக்கிறது தான். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு எல்லாரும் உள்ளே இன்வால்வ் ஆகிட்டாங்க. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் எவ்வளோ பேர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்காங்க தெரியுமா? கண்டிப்பாக. அந்த ஃபாஸ்ட்டாக போய் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு அந்த ஹெட்ஃபோன் போட்டுப்பாங்க. சார், அவங்க மட்டும் ஆக்சிடென்ட் ஆகிறது இல்லை, வேற எவனையாவதையும் ஹெட்ஃபோன் போட்டுப்பாங்க. ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்படியே கண்ணாப்புடான்னு போவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த அவங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து அவங்க ஹோட்டலில் என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஃபுட் ரெடின்னு அவங்க ஒரு மெசேஜ் பண்ணணும். ரெடின்னொன்னே தான் இவங்க அங்கே போய்ட்டு ஃபுட் ரெடினோன்னா அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஃபுட் ரெடின்னு மெசேஜ் போட்டோன்னே பிக்கப்னு எடுத்துருவாங்க. பிக்கப் பண்ணோன்னா வண்டி மூவ் ஆகுதான்னு கஸ்டமர் பார்த்துட்டே இருக்காங்க, எந்தெந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்கு, எங்கெங்கே நிற்கிது, நின்னா ஏன் வரும்போது நிற்கிது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இவங்க ஃபுட்டு ரெடி நம்ம மெசேஜ் போட்டு கூட ஒவ்வொரு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த நீங்கள் நிறைய நாள் நான் நைட்டில் சுற்றுறாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல ஐஸ்கிரீம்ஸ் பார்லர், பல ரெஸ்டாரண்ட்டு, டேக்அவேல நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பலாக வெளியே நிற்பாங்க. 2 வீலரை விட்டுட்டு நான் நடுவில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். 2 வீலரை விட்டுட்டு அந்த 2 வீலர் ஸ்டேரிங் மேலே கால் வச்சுக்கிட்டு தூங்கி 2 வீலர்லேயே கொஞ்சம் எப்படி இருக்கணும்டா கீழே விழுந்துடுற மாதிரி தூங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே கேட்டால் ஒரே வார்த்தை, நான் டபுள் டிகிரி, எனக்கு வேலை கிடைக்கல. இது காரணம் இல்லை, நீ வேலைக்கு செட் ஆகலை. கரெக்டாக நீ வேலைக்கு போகணுன்னா இப்போது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, இந்த கேமராமேன் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாருன்னா மார்னிங் 9 o'clock வரணும், ஈவினிங் 6 o'clock போகணும். இன்றைக்கி ஓவர் டைம் வந்து வெளியே யூனிட் போச்சுன்னா ஒரு 2 hours டிலே ஆகும். அப்போது இதுக்கு நடுவில் போகிற இடத்துல கெஸ்ட்டுக்கிட்ட லேட்டாக போகும்போது கெஸ்ட்டுக்கிட்ட கொஞ்சம் மூஞ்சியை காட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுன்னா இல்லை சரியாக வரலை அப்படின்னா எடிட்டோரியல்லையோ இல்லை நிறுவனத்துலேயோ அவரை வந்து கடுமையாக கொஞ்சம் திட்டுறாங்க. இல்லை அதை வந்து திட்டக்கூடாதுன்னா என்னுடைய வேலையை நான் சரியாக செய்யணும். நான் வந்து ஸ்கூல் பையன் மாதிரி எதுக்கு லேட்டு அப்படின்னா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, பஸ் இல்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து பஸ்ஸுக்கு காசு இல்லை. இது போன்ற விஷயங்களில் நீங்கள் இதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் நீ ஒரு நிறுவனத்துக்கு கீழே வேலை செய்யறதுக்கு உன்னால் முடியலன்னா படித்த பேசலாம், வேஸ்ட் பொறுப்பு. அப்போது இந்த நான் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்கள எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் கொரோனா காலத்தில் நானாக கூப்பிட்டு நிவாரணப் பொருட்களை கூப்பிட்டேன். காரணம் என்னன்னு கேட்டால் தன்னோட குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருந்துச்சு. உடனே கூப்பிட்டு, அம்மா இந்தாம்மா, தெரியாதவங்கள கூட கூப்பிட்டு இருந்தம்மா, என்னம்மா ஸ்விக்கி ஓட்டுறேன், இந்தாம்மா, ஏன்ட்டா நம்மளுக்கு நிறைய பேர் கொடுத்தாங்க நிவாரணப் பொருள் எல்லோரும் கொடுக்கறதுக்கு, நாங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த ஒரு குறுகிய காலத்தில் அந்த குவாரண்டைன் டைமில் என்ன பண்ணாங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் மட்டும்தான் ஸ்விக்கி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த கல்ச்சர், இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ, இதனால ரேபிடோவும் சேர்த்துக்கோங்க. ஆமாம், அடுத்து ரேபிடோவுக்கு தான் வரேன். இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோன்றது வந்து இந்தியன் கம்பெனியும் கிடையாது, சேர்க்கும் போது அவங்களுக்கு நிறையா கொடுத்துட்றாங்க. ஒரே ஒரு கேள்வி தான், ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு சகோதரர்களை நான் எந்த தொழிலையும் கேவலமாக பேசவே இல்லை. முதல் புரிதலை தப்பாக இருக்கக்கூடாது. இதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள், பாதி பேர் மட்டும்தான் வேலை இல்லாமல் இதுதான் வேலைன்னு ஓட்டுறாங்க. தன்னால் ஒரு ஹெச்ஆருக்கு கீழே வேலை பார்க்க முடியாது,
காலையில் 9 மணிக்கு போக முடியாது, நான் 6 மணிக்கு கிளம்ப முடியாது, 7 மணிக்கு குளிக்க முடியாது, 8 மணிக்கு சோற கட்ட முடியாது, யாரும் கொஸ்டின் பண்ணாத 9 மணிக்கு நான் கூட்டிட்டு போய் கொஸ்டின் பண்ணுறது இப்படியே கொஸ்டின் பண்ண முடியாது. கொஸ்டின் பண்ண முடியாதுன்னா சாப்பாடு லேட் ஆயிடுச்சுன்னா அவன் ஒரு ரிமார்க் போடுறான்ல, அங்கே வந்து மாட்டிக்கிறாங்க. அங்கே வந்து மாட்டேறான். அப்போ இங்கே ஏன்டா நீங்கள் உயிரை கொடுத்து வேலை செய்வேன், வேகமாக ஓட்டி, அதாவது வடிவேல் சொல்கிற மாதிரி லாரிக்குள்ளெல்லாம் விட்டு ஓட்டிட்டு வந்தனே அப்படின்ற மாதிரி ஓட்டிட்டு போனாலும் உனக்கு அந்த ஸ்விக்கி சுமோட்டோக்காரன் தூக்கி ஒரு அவார்டை கொடுத்துட போகிறதில்ல. அதே சாட்டர்டே உனக்கு ரேட்டிங்கை பார்ப்பான், உனக்கு ரேட்டிங் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று தருவான். இந்த ஸ்விக்கி ஜொமோட்டோவில் எவனுமே 5 years 10 years ஓட்டினவன் கிடையாதுங்க. 120 பேர் தாங்க. மீதி பேர்லாம் இன்றைக்கி வருவான், அடுத்த வாரம் போயிடுவான், தாக்கு பிடிக்க மாட்டான். இதில் எந்த வேலைக்கும் போவாத, அதாவது 2 குழந்தைய வச்சுருக்கேன், நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், என்னோடய நிறுவனத்தில் எனக்கு சம்பளம் 18,000 தான், என்னோடய வீட்டுக்கு கமிட்மெண்ட்டு பத்தலை, என் குழந்தைய இப்போ நான் ஸ்கூலில் சேர்க்கணும். அப்போ நான் ஈவினிங் என் ஆஃபீஸ்லேருந்து 6 o'clock வந்துட்டு வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் நான் வந்து ஜொமோட்டோ ஸ்விக்கி ஓட்டுறேன் அப்படின்றவன் தன்னோட குடும்பத்துக்காக உழைக்கிறான். எக்ஸ்ட்ரா உழைக்கிறான். அவன் குடும்பத்தை அவன் தான் இங்கே பாராட்டணும், அவன் எந்த வேலை இருந்தாலும் செய்வான். ஆனால் இந்த ஸ்விக்கி ஜொமோட்டோனால அவனுக்கு எந்தவித சேவும் கிடையாது. போகும்போது டக்குன்னு ஒரு வேகமாக போகும்போது கால் விழுந்து இடது கால் உடஞ்சிச்சுன்னா அந்த வேலைக்கு போக முடியாது, இந்த வேலைக்கு போக முடியாது. சார் என்ன சார் கால் ஒண்டிச்சு, அப்போ என் லஞ்ச் வராதா அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான், அந்த தம்பி கீழே விழுந்து இந்த இடம் ஃபுல்லாக தையல் போட்டிருக்காங்களாம். ஆனால் நான் ஒரு நர்ஸு, நான் அதை நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு இங்கே யாருமே கிடையாது, ஆனால் நான் வெளியே போய் சாப்பிட முடியாதுன்னா எனக்கு ஃபுட்டு தையலோடு போய் ஃபுட்டை கொடுத்தானா, இன்னும் நான் லேட்டு அப்படின்னு கிடைச்சேன், கீழே வந்து தையல் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னா. இந்த மாதிரி இவன் ஒரு எடுத்த வேலையை சிறப்பாக பண்ணிட்டான், அவ்வளோதான். இதுக்காக ஸ்விக்கி சுமோட்டோ எம்டிங்க சிஇஓ, நம்ம தான் சிஇஓவை பற்றி பேசணும்ல, நேராக வந்து இங்கே வந்து கொடுத்து இவங்ககிட்ட கொடுத்து ஒரு ரிவார்டோ அவார்டோ கொடுக்க போகிறது கிடையாது. இதில் 2வது வருஷன் பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்கும் போகாமல் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் வேலைக்கு போக சொன்னால் போகாமல் ஒரு பைக்கை வாங்கி அப்பா அம்மா காசில் வாங்கிக்கிட்டு தனக்கு தேவையான செலவு அம்மா அப்பா கொடுத்தாங்கன்னா அது பத்தலாத போது நான் வேலைக்கு போகும்போது போவேன் அப்படின்ட்டு R15 எடுத்து ஓட்டுன்னு இருக்காங்க. ஆமாம், R15 நமக்கு தேவையான நேரத்தில் ஃபோன் ஆன் பண்ண வேண்டியது, ஓட்ட வேண்டியது, ஓட்டிட்டு எடுத்துகிட்டு போய் இவன் அரிசி வாங்கி கொடுத்து தான் உழ வச்சு அவங்க அம்மா சோறு போடணும்னு கிடையாது. கரெக்டுங்களா? இன்னி வரைக்கும் பல வீட்டில் பெற்றோர்கள் அவங்க சுயமான வருமானத்தில் தான் வாழ்கிறாங்க, செல்ல பிள்ளை. ஆமாம், இந்த பசங்களுக்கு பைக்கையும் வாங்கி கொடுத்து இதுங்க தம் அடிக்கிறதுக்கும் கஞ்சா அடிக்கிறதுக்கும் போதை வஸ்து பயன்படுத்துறதுக்கும் இது இந்த ஓலோ ஊபரை ஒரு இதில் வந்து எல்லாரையுமே நம்ம சொல்லலை, கேட்டகரி. ஆமாம், இதில் ஒரு கேட்டகரி. அவங்களா இருந்தாலும் இவங்களா இருந்தாலும் யங்ஸ்டராக இருந்தாலும் ஓலோ ஊபருக்கு வந்தவன் திரும்ப வேலைக்கே போக முடியாதுங்க. ஏன்னு கேட்டால் தானே ராஜா எப்போ வேணால் எந்திரிப்பேன், நான் 12 மணிக்கு ஏஞ்சி பல் தேய்ப்பேன், 1 மணிக்கு பார்ப்பேன் என் கையில் 100 ரூபா இருக்கா, ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் ஏஞ்சி ஃபோன் ஆன் பண்ணுவேன், 3 மணிக்கு சாயந்தரம் வருவேன், 3 மணிக்கு தான் நான் வந்து வெளியவே கிளம்புவேன், சூரியன் என் மேலே படவே படாது, அதுக்கப்புறம் ஏஞ்சி ஓலோ ஊபர் ஓட்டுவேன், 7 மணி வரைக்கும் ஓட்டுவேன். ஓட்டின உடனே எனக்கு அன்றைக்கி தேவையதுக்கு உண்டான சரக்கு சாப்பாடு பெட்ரோலுக்கு எல்லாம் முடிஞ்ச உடனே திரும்ப ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சேன். இது வந்து இந்த கம்பெனியில் போய் நீ ஜாயின் பண்ணுறியா அன்றைக்கி தான் உன்னை தெரியும். இந்த வாங்குகிற ப்ராடக்ட் கொடுக்குறவன் கஸ்டமர் உன்னை வந்து ஒரு இடத்துல ரேட்டிங்கை குறைச்சி உன்னை ஒரு ரிமார்க் பண்ணிட்டான்னா உனக்கு ஒரு 100 ரூபா உனக்கு கிடைக்க வேண்டியதில் கட் ஆகிடும், உனக்கு பெனால்ட்டி போட்டுருவான். இதோட லேட்டஸ்ட் இவ்வளோ நாள் இருக்கும்போது இந்த ஓலோ ஊபர்னால் பலர் பயனடைஞ்சாங்க. இப்போ நம்ம கூட நைட்டு வீட்டுக்கு போகிறோம், திடீர்னு ஏதோ இருக்குல்ல சாப்பாடு இருக்க, சரி டக்குன்னு கடை கீழே இறங்கி போக முடியாது, குழந்தை இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பல லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, சரி நான் உடனே ஒரு மாவு ஆர்டர் பண்ணுறேன், இல்லை கிரேவி ஆர்டர் பண்ணுறேன், வந்தோடனே நம்ம போய் வாங்கிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்தால் 10 ரூபா கொடுக்க போகிறோம். அதுவும் இந்த கூகுள் பேயில் வந்து பல ஆஃபர்ஸ் இருக்குது, இந்த ஆஃபரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்றதுக்காகவும் பல பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஓலோ ஊபர் இது வாகனத்துக்கு நிறையா எளிமையாக போயிட்டு வர்றது, சென்னைக்குள்ளே போகிற மாதிரி 100 கிலோமீட்டர் போகிற மாதிரி இப்படி இருந்துச்சு. ஆனால் ஸ்விக்கி ஜொமோட்டோ வந்தோடனே பல பசங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு, பல பேரோட வாழ்வாதாரம் இன்றைக்கி அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க எதிர்காலத்தில் பின்னோக்கி போகிறாங்கன்றத அவங்க உணரலை. அவங்களால எந்த ஒரு நிறுவனத்துலையும் போய் ஒரு HR கீழே வேலை பார்க்க முடியாது, ஒரு கடையில் மளிகை கடையில் கூட வேலை செய்ய முடியாது. ஒரு பால் கடை வச்சுருக்கவங்கிட்ட போயிட்டு நான் பால் கடையில் வேலை பார்க்குறேன், எனக்கு அந்த லீவு இந்த லீவு, பால்கரை வீட்டில் சாவே நின்னாலும் அந்த பால் போகிறவங்களுக்கு கடை திறந்து தான் இருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னும் போது இவங்களால ஒரு நிறுவனத்துக்கு கீழே வேலை செய்ய முடியாது. அப்போ இவங்க பின்னோக்கி தானே போகிறாங்க, இவங்க வேஸ்ட்டாக தானே வராங்க.
வேலை பார்த்துட்டு வந்து பார்ட் டைம் ஓட்டுறவங்க வேறு, இவங்க வேஸ்ட்டாக போகிறாங்க. 3வது வெர்ஷன், இதுதான் முக்கியமானது, ரேப்பிடோ. இந்த ரேப்பிடோ வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 1988 படி ப்ரைவேட் யூஸுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து 2 வீலரை கொடுத்துருக்கு. பைக்கு 2 வீலரை கமர்ஷியல் யூஸுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போது காலங்காலமாக நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இன்றைக்கி சென்னையில் ஒவ்வொரு 2 தெருவுக்கு முன்னாடியில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். ஃபஸ்ட்லாம் லைனாக ஒரு 10 ஸ்டாண்டு, 10 ஆட்டோ 20 ஆட்டோ இருக்கும். இப்போலாம் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் 3 ஆட்டோ 4 ஆட்டோவாது இருக்கும். இந்த ஆட்டோவுக்கு பாவம் அவனுங்க டியூ கட்டி கடனை கொடுத்து ஆட்டோவை வாங்கி அந்த காக்கி பேண்ட்டு காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் மெம்பர் ஆகி அந்த ஆட்டோவுக்கு இன்சூரன்ஸு கட்டி வருஷம் எஃப்சி பாஸ் பண்ணி இந்த ஆட்டோ ஒரு முதலாளி அவனோ ஒரு அண்ணாச்சி வந்து ஒரு 10 ஆட்டோ 50 ஆட்டோ 40 ஆட்டோ வச்சுருக்கோங்கிட்ட டெய்லி கூலிக்கு 200 சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து அந்த 200 அவனுக்கு ஓடினாலும் ஓடலைன்னா கொடுத்துட்டு நைட்டு பகலும் உட்காந்து ஒரு 600 700 ஓட்டும் போது வண்டிக்கு 200 டீசலுக்கு 300 போக இவன் ஒரு 400 500 எடுக்க முடியும். கரெக்டுங்களா? எதையுமே இல்லாமல் எனக்கு தேவை காசு, நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், ஒருத்தர் பார்க்குறேன் ஒரு நல்ல சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவருக்கெல்லாம் என்ன கேடுன்னு கேட்குறேன். சோழிங்கநல்லூரில் சிக்னலில் நிற்கிறாரு, என்ன வண்டி மூவ் ஆகலன்னு கேட்குறேன். அந்த டீ கடைக்காரர் சொல்கிறார், இல்லை அவர் ரேப்பிடோ ஓட்டுறாரு, உள்ளே 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. இவர் இப்போ மவுண்ட் ரோடு போகணும்ல, இங்கே ரேப்பிடோ போட்டார்னா இவர் போய் அங்கே இறங்கிப்பார், அங்கே காலைல ரேப்பிடோ போட்டு இங்கே வந்துடுவார், இங்கே வந்து ஆஃபீஸில் விட்டு போயிடுவார். வேடிக்கையாக இல்லை? நடக்குதுங்க. வேடிக்கையாக இல்லை? அப்போ டியூவை கட்டி படனை வாங்கி அவனுக்கு பின்னால் ஒரு ஆட்டோக்காரன், பின்னால் ஒரு ஃபஸ்ட்லாம் ஆட்டோக்காரங்க யார் வேணாலும் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, ஓட்டுவாங்க கொஞ்ச நாள். அதாவது இந்த ஆட்டோ தொழிலுக்கெலாம் கொஞ்ச நாள் வருவாங்க போயிடுவாங்க. நிறைய பேர் கொஞ்ச நாள் ஆட்டோ ஓட்டுவாங்க போயிடுவாங்க. நீங்கள் பார்த்துருவீங்க, நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு சிலர் ஆட்டோ ஓட்டிகிட்டு ஆட்டோ அண்ணன் இருப்பாங்க. அவங்க வந்து 20 வருஷமாக அவங்களுக்கு தொழில் அதுதான், அதுதான் அவங்களோட தொழில் ஆகி போச்சு. ஆயுத பூஜை வந்தால் அந்த பாஷா படத்தில் பாட்டு போட்டு பொறி கொடுப்பாங்க, அவங்க எப்பவுமே போட்டுவாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் அந்த நைட்டில் கொண்டு வந்து பார்க் பண்ணுவாங்க. அவங்க பசங்க படிக்கும், கல்யாணம் ஆகும், அவங்களும் அந்த ஏரியாவில் எல்லாருக்கிட்டையும் ஒரு இதுனா இருப்பாங்க. ஆனால் பாதியில் வரவங்க பாதியில் போயிடும். அப்போது இந்த ரேப்பிடோன்றது யார் உங்களுக்கு இந்த லைசன்ஸ் கொடுத்தா? மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி இன்னும் வந்து இவங்க வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லை இந்த ரேப்பிடோ. அதில் இவங்க வைலன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் வந்து ரேப்பிடோவை தடை பண்ணியிருக்காங்க. இங்கே ரேப்பிடோ தடை பண்ணால் என்ன தப்பு? ஸ்விக்கி சுமோட்டோ இருக்குப்பா, ஸ்விக்கி சுமோட்டோ இருக்குது, அது நம்மளுக்கு தேவை தான், உங்களுக்கும் தேவை, நம்மளுக்கும் தேவை, அவங்களுக்கும் அந்த வாழ்வாதாரம் தேவை. ஓலோ ஊபர் நம்மளுக்கு இருக்குது, ரேப்பிடோ எதுக்கு நம்ம இதுக்கு? அப்போ ரேப்பிடோன்னு வரும்போது இதில் நம்ம சுயநலமாக யோசனை பண்ணால் ரேப்பிடோ தான் நம்மளுக்கு நல்லது. சார் அதுக்கு இன்னொரு வீடியோ வச்சுருக்கேன் சார், இன்னொரு வீடியோ வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் நானும் இங்கே வரணும்னா நம்மளோட சுயநலத்துக்கு பார்த்தோம் ரேப்பிடோ நம்மளுக்கு நல்லது. சுயநலமாக நம்ம சிந்திச்சோம்னா இந்த இன்டர்வியூ தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ இது எல்லாருக்கும் பயன்படுனா ரேப்பிடோனால் எத்தனை பேரோட வாழ்வாதாரம் பாதி. இந்த ரேப்பிடோவில் ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு பெங்களூரில் நடந்த சம்பவம். ஒரு பெண்ணை ஏற்றிட்டு போயிருக்காரு, ஒருத்தர் ஏற்றிட்டு போயிருக்காரு. சரி போயிருக்காரு, போன உடனே ஒரு கையிலே ஓட்டிகிட்டு போகிறாருன்னு பார்க்கும்போது ஒரு கையில் ஃபோன் பேசுகிறார் போல இருக்கு. அந்த பொண்ணு பார்த்துருக்கு, வலைதளத்தில் இருக்குது, பார்த்துக்குங்க. பெங்களூரில் வேலை முடிஞ்ச அந்த பொண்ணு போகுது. வந்த உடனே ரேப்பிடோவில் ஒரு வண்டி நம்பர் வந்திருக்கு, இவர் வேறு வண்டி வச்சுருக்காரு. என்னங்க வண்டி வேறு வண்டியாக இருக்குது? இல்லைங்க அது என்னோடய வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, இது என் ஃப்ரெண்டு வண்டி அவசரத்துக்காக எடுத்து வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. உடனே ஓடிபி போட்டணும், ஓடிபி வந்துருச்சு. இவர் ஒரு 20 நிமிஷமாக மேடம் வெயிட் பண்ணுங்கள் மேடம், நான் வந்துடுறேன் மேடம், நான் வந்துடுறேன், ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் மேடம், வந்துடுறேன் மேடம், நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு காசு போயிடும் மேடம், எனக்கு ரிமார்க் ஆகிடும் மேடம், என்னோடய ஃபஸ்ட் டியூட்டி மேடம், ப்ளீஸ் மேடம் சொன்னோன்னே குறி வச்சு, நான் எல்லா ரேப்பிடோ ஓட்டுறவங்களையும் சொல்லலை, பெங்களூரில் நடந்த சம்பவம் தான் சொல்கிறேன். அதுக்காக இப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரேப்பிடோவை பற்றி ஒருத்தர் ஓட்டும் போது 2 ஆட்டோக்காரங்க, அப்போ வலிக்க தானே செய்யும். நானே உடனே வாங்கி இந்த ஏரியாவில் வந்து ஒரு கடை போட்டேன்னா எனக்கே 1/2 கிலோ சக்கரை தான் விற்கிது. எனக்கு ஏற்ற மாதிரியே 2 பேர் மளிகை கடை போட்டால் எனக்கு கோவம் வருமா வராதா? எனக்கு விற்கிற 1/2 கிலோலேயே அதில் 1/4 கிலோ அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா அப்புறம் நான் அந்த கடைக்கு என்ன பண்ணுவேன்? இது நியாயமாக எல்லாம் இருக்கேன். அப்போ அந்த ஆட்டோக்காரங்க கோவப்படுறதுல என்ன தப்பு இருக்குது? அப்போ இவன் எட்டி பார்த்துருக்காங்க, இவன் தவறான ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே போயிருந்துருக்கான். வண்டி ஓட்டிக்கிட்டே சுய இன்பம் வேறு அனுபவிக்கிறாங்க. ஆமாம், உடனே இவங்க வந்து அப்படியே பேக்கில் இவங்க ஃபோன் இருக்குது, சைலண்ட்டாக ஆகிட்டு உடனே இவங்க அப்படியே இறங்கி போயிட்டு உடனே மெயில் போட்டிருக்காங்க. மெயில் போட்டோடனே ரேப்பிடோ நிறுவனம்
அவனுக்கு யார் என்னன்னே தெரியாது. தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பெரிய வருத்தம் தெரிவித்து, யாரும் அதுவும் இல்லாமல் இவங்க உள்ளே போனோன்னே, மேடம் எதனா ஒன்றா கூப்பிடுங்க. நான் எதுக்கு உங்களை கூப்பிடணும்னு அவங்க கோவமாக கேட்டிருக்காங்க. இல்லைங்க வண்டி வேணா அதெல்லாம் கூப்பிடுவேன். கடைசியில் பார்த்தா இவங்க நம்பர் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மெசேஜெல்லாம் எடுத்து அவங்க போட்டுட்டு அது இமோஜிலாம் போட்டிருக்காரு, கிஸ் பண்ணுற இமோஜிலாம் போட்டிருக்காரு. பல வாட்டி கையிலே வண்டி ஓட்டி ஆமாம், பல வாட்டி எடுத்திருக்காரு. உடனே வந்து அதை போட்ட உடனே சைபர் கிரைம் வந்து எலக்ட்ரானிக் சைபர் கிரைம் விதமாக வந்து பெங்களூரில் அவரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த நிறுவனம் ஒரு தன்னோட எக்ஸ் தளத்தில் வந்து யாரும் உங்களோட நம்பரை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. இந்த ரேப்பிடோன்றது இன்னமும் இந்த சமூகத்தில் பல இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு வேலையே கிடைக்கல. ஒருத்தர் சொல்லுவார், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க எல்லாம் ரேப்பிடோ ஓட்டுறான். நீ அன்ஃபிட்டு, முயற்சி செய்யல, நீ அன்ஃபிட்டு. நீ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கு, ஒரு ஹெச்ஆர்கில் வேலை செய்கிறதுக்கு நீ அன்ஃபிட்டு. நீ பழைய புது வசந்தம் படம் மாதிரி நாங்கள் படிச்சுட்டோம், எங்களுக்கு வேலை கிடைக்கல, நான் வந்து மேலே வாசிக்கிறேன், ரோட்டில் பாடுறேன், நீஸு பாடிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு உன் படிப்பு அவங்க சமூகம் இது கேடா. மற்றவங்களாம் எப்படி இருக்கான்? ஏன் சரி ஆடலை? இல்லை ஸ்டேஜ் கோணலாக இருந்துச்சு, அதனால தான் நான் சரி ஆடலை, இல்லாட்டி நான் சூப்பராக பரதநாட்டியம் ஆடியிருப்பேன்ற மாதிரி இதை வந்து, அதாவது மரம் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம். இந்த மரம் இருக்கிறதுனால தான் நம்ம நிழலில் உட்காந்துருக்கோம். இந்த மரத்துலேருந்து வர காய்ந்த இழைகள் கீழே விழுந்து அது குப்பையாகுது. அந்த குப்பை நமக்கு தேவையில்லை. குப்பையை நம்ம கழிச்சிட்டு மரத்தை நம்ம வச்சுக்கிறோம். அது மாதிரி இந்த ஓலோ ஊபர் இதை வந்து பயனாளிங்களுக்கு நல்லது. ஆனால் இதை ஓலோ ஊபர் ஓட்டுறவங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். இப்போ இளைஞர்களுக்கு ஏதோ ஒருத்தர், நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு கோபம் வர வேணுங்களுக்கு, ஏன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க, தப்பாக புரிஞ்சுப்பாங்க. பொண்ணு கேட்க போகிற இடத்துல போய் என்ன வேலை செய்கிறாரு, ஊபர் ஓட்டுறாரு, பொண்ணு கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா? இல்லை ஓலா ரேப்பிடோ சேர்த்து ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால் தான் கொடுத்துருவாங்களா? அப்போது இது வந்து ஒரு ஊர்கா மாதிரி உங்களோட வாழ்வாதாரம், வேலையே இல்லை, வேற வறுமை இருக்கு, உங்களுடைய எனர்ஜியும் ஃபுல்லாக உங்களுக்கு வேற வேற சோர்ஸே இல்லை, உங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை, நம்ம வேலை கிடைக்கல, இன்னைக்கு நம்மளுக்கு வாழ்வாதாரம் சாப்பாடு வேணும்னா இன்னைக்கு ஓட்டலாமே தவிர இதில் வந்து லாங் டைமாக அவங்களே தன்னை சிக்கிக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு சிலர் நேற்று பார்த்தா ஜொமோட்டோ பேக் வச்சுருக்காங்க, இன்றைக்கி பார்த்தா ஸ்விக்கி பேக் வச்சுருக்காங்க, ரெட்டும் ஆரஞ்சும் மாற்றி இருக்காங்க. இப்போ மூணாவது என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கட்டிட்டு ரேப்பிடோக்கு வந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் அது, குறிப்பிட்ட டைம் இது. அப்போ இவங்கெல்லாம் எந்த நிறுவனத்துலையும் வேலை செய்கிறதுக்கு அன்ஃபிட்டு. அப்போ இவங்க அப்பா அம்மா, அந்த பசங்களாம் எங்கே போய் சொல்லணும், உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னா ஸ்விக்கியில் ஓட்டுறாரு, ஜொமோட்டோவில் ஓட்டுறாரு சொன்னால், நான் தொழிலை கேவலமாக பேசலை, உங்களோட எதிர்காலத்தை பின்னோக்கி யோசனை பண்ணி பாருங்கள். இந்த கொல்லிக்கட்டையை திரும்ப பிடிக்கணுமா? கொரோனா காலத்தில் வேலை இல்லை, பல நாட்கள் வேலை இல்லை, இதுதான் எங்கள் தொழில்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களோட முட்டாள் வேறு யாருமே இருக்க மாட்டான். தட்ஸ் யுவர் பாயிண்ட். ஆக்சுவலாக எல்லாருமே சில பேர் நினச்சிக்கலாம் ஒன் சைடடாக இருக்குன்னு சொல்லிட்டு. பல குழந்தைகள் பால் வாங்குறதுக்கு கூட தாய்மார்கள் இந்த ஸ்விக்கி சொமோட்டோ போகிறோம் அவங்களிடமா சொல்லலை. குழந்தைங்களை டியூஷனுக்கு அனுப்பணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அனுப்பணும், என் பையனை ஸ்விம்மிங்க்கு அனுப்பணும், என் பையனுக்கு சைக்கிள் வாங்கி தரணும், அதனால் நான் இந்த வாரம் ஓட்டுறேன், என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், கம்ப்யூட்டர் கிளாஸ், அதுக்கு சொல்லலை. யங்ஸ்டருங்க வீணாக போகிறீங்களே வேலைக்கு போகாமல் ஸ்விக்கி சொமோட்டோ, நீங்கள் அன்ஃபிட்டு சொன்னால் கசக்க தான் செய்யும், வேப்பங்கொட்டை கசக்க தான் செய்யும், ஆனால் உடம்புக்கு நல்லது. சொரக்காய் வெளியே ஷைனிங்காக இருக்கும், உள்ளே ஒன்றும் இருக்காது. அதனால் நம்ம சொல்லும் போது கசப்பாக தான் தெரியும், அவன் எதிர்காலம் வீணாக போயிடுமே. ஏதோ ஒரு கார்பரேட்காரன் உங்களை வேஸ்ட்டாக பயன்படுத்திக்கிறான், உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உறிஞ்சிட்டு தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு வந்து அடிப்பட்டா கூட உங்களுக்கு எதுவும் இன்சூரன்ஸ் கிடையாது. இல்லை, ஏன்னா அதில் அதுமே நீங்கள் அந்த கம்பெனி ஸ்டாஃப் கிடையாது. இப்போ இதில் ஸ்விக்கி சொமோட்டோவில் நம்ம முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இறுதியாக முடிச்சிடறேன். இவனுங்களுக்கு ஏதாவது ஒருத்தனுக்கு அடிபட்டுச்சுன்னா அந்த லிமிட்டில் இருக்கவங்க ஒரு 100 பேர் வந்துடுவான். வந்துட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா, 2 பேர் முன்னாடி வந்து சொமோட்டோக்காரன்கிட்ட விடாதீங்கடா, அந்த சொமோட்டோக்காரனை கேளுன்ட்டு இவனுங்களை பிரச்சனை இழுத்து விட்டுட்டு அவனுங்க ஒதுங்கி போயிடுவானுங்க. அவனுங்களுக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். எது கிடச்சிட்டு இருக்கும்? ஆர்டர். அவங்களுக்கு கஸ்டமர் வந்துகிட்டே இருக்கும், ஆன்லைன் வந்துகிட்டே இருக்கும். இந்த எதிர்த்து கேள்வி கேட்குறான் பார்த்தீங்களா நிறுவனத்தை, அவனை அப்படியே பிளாக் பண்ணிடுவானுங்க.
அசால்ட்டாக கட்டி விட்டுருவாங்க. அப்போது இதுக்கு பேர் ஒற்றுமை கிடையாது. நீங்கள் என்ன தான் யூனியன்லாம் ஓப்பன் பண்ணாலும் இது வந்து அரசு வேலை கிடையாது. இதில் வேற ஒருத்தர் நீங்கள் முதல்வரை போய் சேர்ந்தீங்க, முதல்வருக்கும் உங்களுக்கு என்னையா சம்பந்தம்? அவர் ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் வந்து வயலன்ஸ் ஏற்படுத்துறீங்க, நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க டிராஃபிக் வயலன்ஸ்னு. இதெல்லாம் உங்களுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம்? உங்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? காலையில் வேலைக்கு போகிறாங்க, டெய்லி 1 மணி நேரம் ஓட்டுறோன்னா பரவாயில்ல, எனக்கு இதுதான் வேலை அப்படின்றவன் அவன் அன்ஃபிட்டு. அவனால் எந்த வேலைக்கும் போக முடியாது, ஹெச்ஆருக்கு கீழே வேலை செய்ய முடியாது, நிறுவனத்தில் போய் ஒரு மேனேஜர் கீழே வேலை பார்க்க முடியாது. அப்போது இவர் அடுத்தது அவங்களோட கேட்பார். ஒரு நாளைக்கு இதில் ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரத்தை நம்ம சொல்லணும்னா, இந்த ரேப்பிடோ வந்து இப்போ ரேப்பிடோ சாதாரணமாக வந்து ரேப்பிடோ ஒருத்தர் எடுக்கிறாங்க, பார்ட் டைமாக எடுக்கிறாங்க அப்படின்னா 6 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 10:30 PM முடிகிறாங்க. டோட்டல் ஏர்னிங் வந்து அவங்க வந்து 602 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோதான். சாயந்தரம் 6 o'clock எடுத்து நைட்டு 10:30 4.5 hours 602 ரூபா. ஆனால் அவங்க பெட்ரோல் அதில் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாங்க. இந்த 200 ரூபா பெட்ரோல் போடணுன்னு ரேப்பிடோ கமிஷனே 130 ரூபாலேருந்து 135 ரூபா ரேப்பிடோ கமிஷன் எடுத்துறாங்க. இதுக்கு வந்து அவன் 7லேருந்து 8 இடத்துக்கு அவன் ரைட் போக வேண்டியதாக இருக்குது. இந்த 7லேருந்து 8 இடத்துக்கு இந்த 4.5 மணி நேரத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு 60 கிலோமீட்டர் அவன் ஓட்டி ஆகணும் சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில், அந்த 6 to 9 10:30. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த பெட்ரோல்லாம் போகும்போது 312 ரூபா அவனுக்கு கிடைக்கும். இது ஒன்று. மார்னிங் 10:30 to ஈவினிங் 4:30 வரைக்கும் 15லேருந்து 16 இடம் டெலிவரி பண்ணி ஆகணும். 6 hours கண்டினியூ. ஓகேங்களா? 957 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். டிப்ஸ்லாம் நான் சொல்லலை. ரேப்பிடோ கமிஷன் 957 ரூபாவில் 225 ரூபா ரேப்பிடோ கமிஷன் போயிடும். அப்போ பெட்ரோல் 300 ரூபாலேருந்து 350 ரூபா போயிடும். அப்போ ப்ராஃபிட்டு 485 ரூபா தான் அவங்களுக்கு கிடைக்கும். நாட் ஒர்த் இட். ஆமாம், 400. இப்போ ரேப்பிட் ஓட்டுறோம், 5000 ஓட்டுறோம், 3000 ஓட்டுறோம், 4000 ஓட்டுறோம், 40000. ஒருத்தர் வாயில், அதாவது ஓட்டுறவன் அமைதியாக ஓட்டிகிட்டு இருக்கான், அந்த புதுசாக வரான் பார்த்தீங்களா, அவன் இன்னொருத்தனுக்கு எடுத்துருவான். ஏன்டா இப்போ புதுசாக அந்த ரேப்பிட்டுக்கு வருவான் பாருங்கள் நம்ம தெருவில், அவன் சொல்லுவான், மச்சான் நீ ரேப்பிட்டுக்கு வந்துடுறா 2000 ரூபா கிடைக்கின்றானுவான். 2000 ரூபா இவனுங்க மொத்தமாக ஓட்டினாலும் இவனுங்க கையில் 2000 ரூபா வராது. அப்போ ஒரு நாளைக்கு 2000 மாதம் எவ்வளோ ஆச்சு? 60000 ரூபா ஆச்சுல்ல? அது கிடையாது. வாரத்துக்கு 4000 ரூபா கணக்கு பண்ணிங்க, மாதம் 16000 ரூபா. ஆனால் வெளியே 1.5 மாடு நக்கிற மாடை கெடுக்கிறோன்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவனையும் கூட்டு போய் இவன் கட்டுறது இல்லாமல் இன்னொருத்தனையும் கேட்டுருவான். இதுதான் ரேப்பிடோட வருமானம். ரேப்பிடோவில் இருக்கும் எவனும் 50,000 1 லட்சம்லாம் சம்பாதிக்கலைங்க. பாவம் வெயில் நீங்கள் கொடுமையில் அங்கே இங்கே அறக்க பறக்க தான் வீட்டில் கூட அவனுங்க சுட சுட சாப்பிட மாட்டானுங்க போல இருக்குது. அடுத்தவனுக்கு சுட சுட கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணும்ல. அவங்க என்னத்தை அவங்களுக்கு கௌரவம் வந்துட போகுது? அவங்களோட வாழ்க்கைக்கு தான் கேள்விக்குறி. விபத்து நடந்தால் அடுத்து அவங்களால என்ன பண்ண முடியும்? ஏன்னாட்டா ரேப்பிடோ வந்து ஓட்டுறவங்க எல்லாரோடைய பேங்க்லேயும் ஒரு 3 மாதத்துக்கு வீட்டுக்கு தேவையான காசு இருக்க போகிறது கிடையாது. அன்னைக்கு செலவு மறுநாள் செலவுக்கு தான். அப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு காயம் பட்டுச்சுன்னா அடுத்த 3 மாதம் அவனோட நிலைமை என்ன? இதை அவேர்னஸாக இளைஞர்கள் ரேப்பிடோ, ஓலோ, ஊபர் இதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு வாழ்க்கைக்கு போதுமானது கிடையாது. லாங் டேர்மில் யோசிச்சு செயல்படும். ரேப்பிடோவை விரைவில் தமிழக அரசும் ரேப்பிடோவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு உண்டான அதிகாரிகள்கிட்ட அதிகாரி மட்டத்தில் அந்த பணி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, சரி சார். ஆக்சுவலாக உங்கள் சும்மா சொல்லணும்னு சொல்ல, முக்கியமான விஷயம் ஒரு ஆங்கிள்லேருந்து அணுகியிருக்கீங்க. ஆனால் யாருமே எனக்கு தெரிஞ்சு இதை பற்றி பேசலை இந்த ஒரு ஆங்கிளில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான வீடியோ, நிறைய பசங்க நம்ம அண்ணன் தம்பி மாதிரி தானே எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி அப்படி யோசித்து பார்த்தோன்னா ஒரு பொறுப்பான வீடியோ. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு போய் சேர்ந்து எதிர்வினை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம திருப்பி அவங்க தொடர்ந்து வந்து பேசலாம். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.